ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் இஸ் சமையல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபீஸில் சுவையான நெய் மைசூர் பாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி நம்ம மைசூர் பாக்கை கடையில் தான் வாங்குவோம். இன்றைக்கி நம்மளே வீட்லேயே செய்ய போகிறோம். சரி வாங்க, மைசூர் பாக் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடல் மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு உருக்கின நெய் எடுத்துக்கோங்க. நெய்யை நல்லா உருக்கி சேர்த்துக்கலாம். உருக்கின நெய்யாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவை நல்லா வறுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். வெறும் வானிலையிலேயே கடலை மாவை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கடலை மாவுடைய பச்சை வாசனை போகணும். நீங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வறுத்திங்கன்னா இந்த பச்சை வாசனை போயிடும். பாருங்கள், கடலை மாவு நல்லா கலர் மாதிரி நல்ல வாசனையாக இருக்குது. இப்போது இந்த டைமில் இதை நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நைஸாக நல்லா சூடாக இருக்கும் போதே ஜலிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டோம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவு நெய்யில் அரை கப் அளவு நெய்யை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. இப்போ நெய்யையும் கடலை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா நைஸாக பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவு சர்க்கரைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கோங்க. மைசூர் பாக்குக்கு சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வேணும். அதனால் ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நல்லா சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க விடலாம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டாவே நம்மளுக்கு கம்பி பதம் வந்துடும். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பதம் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. நல்லா ஒரு கம்பி மாதிரி நல்லா அப்படியே கட் ஆகணும். இதுதான் பதம். இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுக்கிற நெய்யையும் கடலை மாவையும் இந்த கலவையில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சர்க்கரை பாகும் இந்த கடலை மாவும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யில் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். நெய்யை மொத்தமாக சேர்க்க வேணாம், 2 ஸ்பூனாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடலாம். இப்போ நெய்யெல்லாம் உறிஞ்சிடுச்சு. இப்போ மறுபடியும் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம நெய் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற நெய்யையும் மொத்தமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மைசூர் பாக் கலவை நல்லா ஒட்டாமல் வருது. இப்போ நம்ம நெய் மைசூர் பாக் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். நல்லா ஒட்டாமல் வரதுக்காக தான் நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நெய்யை. இப்போது இந்த நெய் மைசூர் பாக் கலவையை சூடாக இதில் சேர்த்துக்கலாம். இது முதல்ல தண்ணியாக தான் இருக்கும். ஆற ஆற நல்லா கெட்டியாகிடும். ஒரு கிண்ணம் எடுத்து, சமமான ஒரு கிண்ணம் எடுத்து நல்லா மேலே நல்லா ஈவன் பண்ணிக்கலாம்.
இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம நெய் மைசூர் பாக் நல்லா ஆறிடுச்சு. இது நம்ம தேவையான சைஸ்க்கு பீஸ் போட்டுக்கலாம். சரி பாருங்கள், நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இது நம்ம தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நல்லா பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம நெய் மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கடையில் வாங்குற மாதிரி நல்ல டெக்ஸ்சரில் இருக்குது. சரி, இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா சாஃப்டாக கடையில் வாங்குறத விட சூப்பராகவே நம்மளுக்கு நெய் மைசூர் பாக் வந்திருக்கு. நான் இன்றைக்கி 1 கப் அளவு கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு அரை கிலோ அளவுக்கு நெய் மைசூர் பாக் கிடச்சிருக்கு. இது ஒரு 300 ரூபா போல் இருக்கும் கடையில் வாங்கும்போது. இன்றைக்கி வீட்டில் இருக்க கடலை மாவு வச்சு சுலபமாக நம்மளே ஈஸியாக செஞ்சிட்டோம். நீங்களும் வரப்போகிற தீபாவளிக்கு உங்கள் வீட்லேயும் இந்த நெய் மைசூர் பாக்கை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம லைஃப் சமையல் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம லைஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you soon.